SBOA மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 40ஆம் ஆண்டு விளையாட்டு விழா மற்றும் 41ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. கோவை சொக்கம்புதூர் பகுதியில் உள்ள SBOA மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 40ஆம் ஆண்டு விளையாட்டு விழா காலையில் பள்ளி வளாகத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் செயலர் மற்றும் தாளாளர் செந்தில் ரமேஷ் துவக்க உரையாற்றினார். தனது உரையில் விளையாட்டு போட்டிகளில் மிகச்சிறந்த சாதனைகள் புரியும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்தில் விலக்கு அளிக்கப்படும் என்று உறுதியளித்தார். SBOA கல்வி அறக்கட்டளையின் தலைவர் நிதிஷ் ஆண்ட்ரியா ராஜா சிங் விழாவில் தலைமை உரையாற்றினார். கோவை SBOA பள்ளிகளின் தாளாளர் முருகேசன் பங்கேற்று உரையாற்றினார். பள்ளியின் முதல்வர் சபுரால் பானு இப்ராஹிம் சிறப்பு ருமேனியா நாட்டு விருந்தினரை அறிமுகம் செய்து வைத்தார். ராப்சோடியா ஸ்பாட்டிவா விளையாட்டு விழா என்னும் தலைப்பில் உலக நாடுகளில் உள்ள விளையாட்டுகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் நிகழ்ச்சிகள் வடிவமைக்கப்பட்டிருந்தன. விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர காவல் துணை ஆணையர் MP திவ்யா DBS பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி மாணவ மாணவியரின் அணிவகுப்பை ஏற்று விளையாட்டு விழாவினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினர். தனது சிறப்புரையில் மாணவர்கள் சமூக வலைதளங்களில் அதிகமாக ஈடுபடுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் விளையாட்டு போட்டிகளில் கூடுதலாக பங்கேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். SBOA கல்வி அறக்கட்டளையின் இணை செயலர் லாசர் ஜெயபிரகாஷ், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பொருளாளர் பிரகாஷ், செல்வகுமார் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். தொடர்ந்து மாலையில் SBOA மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 41ஆம் ஆண்டு விழா பன்கசாய் ஜப்பானிய கலாச்சார விழா என்னும் கருப்பொருளுடன் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவானது கோலாகலமாகவும் கலாச்சார சிறப்புடனும் ஜப்பானின் ஒழுக்கம், குழு பணி மற்றும் படைப்பாற்றல் உணர்வை பிரதிபலித்தது. விழாவில் செயலர் மற்றும் தாளாளர் செந்தில் ரமேஷ் துவக்க உரையாற்றினார். SBOA கல்வி அறக்கட்டளையின் தலைவர் நிதிஷ் ஆண்ட்ரியா ராஜா சிங் விழாவில் தலைமையுரையாற்றினார். கோவை பள்ளிகளின் தாளாளர் முருகேசன் வரவேற்புரை வழங்கினார். பள்ளியின் முதல்வர் சபுரால் பானு இப்ராஹிம் சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து பள்ளியின் ஆண்டு அறிக்கையும் சமர்ப்பித்தார். விழாவில் இந்திய அரசின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் விஞ்ஞானி மற்றும் இணை இயக்குனர், கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் டாக்டர் கதிர்வேலு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். SBOA கல்வி அறக்கட்டளையின் இணை செயலர் லாசர் ஜெயபிரகாஷ், பொருளாளர் பிரகாஷ், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் செல்வகுமார் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். இறுதியில் பள்ளி மாணவர்களின் வண்ணமயமான நடன நிகழ்ச்சிகள், பாடல்கள், ஜப்பானிய கலாச்சார நாடகங்கள் பார்வையாளர்களை பெரிதும் கவரும் வகையில் அமைந்தன. பள்ளியின் துணை முதல்வர் ஜீவா செந்தில் நன்றி கூறினார்.